இன்றைக்கி நான் குழந்தைங்களுக்கு ஒரு ஹெல்த்தியான ரெசிபி சொல்ல போகிறேன். நான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் 8 மணிக்கு செய்கிறனால நான் 7 மணிக்கே இந்த உளுந்தை நான் ஊற போட்டுட்டேன். இதை 1 ஹாருக்கு முன்னாடி ஊற போட்டுட்டு இந்த மாதிரி கன்சிஸ்டன்ஸ்க்கு நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். நீங்கள் இதை 3 டேஸ் கூட ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிட்டு நமக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் குழந்தைங்களுக்கு மாவு எடுத்து வச்சு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துக்கலாம். நான் ஒரு பவுலில் ஒரு எக்கை இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணிவிட்டு அதில் உப்பு சேர்த்துட்டு நமக்கு அந்த உளுந்த மாவை எடுத்து வச்சுருந்த உளுந்த மாவை 2 கரண்டி நான் சேர்த்துருந்தேன். அதை நல்லா பீட் பண்ணிவிட்டு இனிப்புக்கு நான் நாட்டு சக்கரை சேர்த்துருந்தேன். குழந்தைங்களுக்காக நான் எப்போவுமே நாட்டு சக்கரை மட்டும் தான் சேர்ப்பேன். நம்ம ஜீனி கூட அதில் ஆட் பண்ணிக்கலாம். அதை நல்லா பீட் பண்ணிவிட்டு ஒரு தோசை தவா எடுத்துகிட்டு அதில் நல்லா நெய் ஆட் பண்ணிக்கணும். 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிவிட்டு நம்ம அடை ஊற்ற ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் ஒரே இதில் ஊற்றாமல் நான் 2 இதாக ஊற்றிருந்தேன். ஏன்னா ஒரே இதில் ஊற்றினா நம்ம எடுத்து பெரட்டி போட நமக்கு சிரமமாக இருக்கும். ஒன்ஸ் நம்ம ஊற்றி வச்சுட்டு மேலே வேகணுன்றதுக்காக நான் மூடி வச்சுட்டு அப்புறமா நான் திருப்பி போட்டேன். அதுக்கப்புறமா நல்லா வெந்துருந்துச்சு. நமக்கு வேணும்னா நெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இப்படியே கூட நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்தாலும் நல்லது. நான் டேட் சிரப் யூஸ் பண்ணேன். இல்லாட்டி நீங்கள் தேன் இருந்தாலும் தேன் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நாட்டு சக்கரை ரொம்ப இனிப்பு தராது. அதனால நான் டேட் சிரப் ஆட் பண்ணியிருந்தேன். இந்த மாதிரி கொடுத்தோம்னா குழந்தைங்களுக்கு ஹெல்த்தாகவும் இருக்கும். நான் என் ஹஸ்பண்ட்க்கு உரப்பாக கேட்பாங்க, உங்களுக்கு இனிப்பு ஐட்டம் பிடிக்காது. ஸோ இதை மாவை வச்சே நான் உரப்பாக பண்ணி கொடுத்தேன். எப்படின்னா அதே மாவை எக்கில் மாவு தனியாக எடுத்து வச்சுருந்தோம்னா அதை எக்கில் பீட் பண்ணிவிட்டு அந்த மாவில் ஒரு கரண்டி ஊற்றிட்டு இவங்களுக்கு வெங்காயம், பச்சை மிளகா, மல்லித்தலை நல்லா தூவி விட்டுட்டு உப்பு கொஞ்சம் பெப்பர் நல்லா தூவி விட்டுட்டு இதையும் பெரட்டி போட்டுட்டு நம்ம இவங்களுக்கு எண்ணெய் இல்லாட்டி நல்லெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம், நெய் வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா. இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.